வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. என்ன நேற்று பட்ஜெட்லாம் பார்த்தீங்களா? நேரலையிலையும் பார்த்துருப்பீங்க. அதில் புரியலன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்லையும் பார்த்துருந்துருப்பீங்க. அதுலேயும் புரிஞ்சிருக்காது தானே. அதனாலவே நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு புரியாத விஷயத்த மட்டும்தான், யாரும் பேசாத விஷயத்த மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு மேலே திரும்பி லைன் பை லைனாக படித்து உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாஸ். பிரிண்ட் அவுட்டு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். இப்பவும் புரியலையா? இப்போ புரியலையா? சரி, இந்த பேப்பரில் இருக்கிறது புரியுதான்னு பார்ப்போம். இது இது சரி, நான் இன்னொரு பிரிண்ட் அவுட் வச்சுருக்கேன், ஸ்பெஷல் பிரிண்ட் அவுட்டு. அதில் உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். கோஷிட்டு போகக்கூடாது, வெயிட் பண்ணுங்க, உட்காருங்க. இப்போ பட் இங்கே ஒன்று இருக்குது. இங்கே கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். காமிக்கவா? தெரியுதான்னு தெரியலையே வெளிச்சத்தில். பெயிண்ட் அடிக்க 1,70,30,30,586 கோடி. ஆமாங்க, 1,70,30,30,586 கோடி. இது என்ன புது கணக்கா இருக்குன்னு பாக்குறீங்களா? மரிய வில்சன் சாரோட கணக்கு. ஆனா இது என்ன கணக்குன்னு அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா, இப்போ அவர் வந்து நீதி அமைச்சர் ஆயிட்டாரு. நிதி கிடையாது, நீதி அமைச்சர் ஆயிட்டாரு. அதனால நம்மளால நேரடியாக அவரை கனெக்ட் பண்ண முடியாது. ஆனா அவர் கூட தொழில் செஞ்சவங்க இருப்பாங்கல்ல, கந்து வெட்டிக்காரங்க, அவங்க கிட்ட வேணா கேட்டுட்டு நம்ம இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோ போடுவோம். அது என்னங்க, 1,70,30,30,586 கோடி அப்படின்னு கேட்கலாம். என்னன்னா, இந்த அரசு கடன் அதிகமாக வாங்குச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுட்டே இருந்தாங்க. கடன் வாங்கி கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, பொறுப்பு இல்லாமல் கடன் வாங்கியிருக்காங்க, தேவையில்லாமல் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே சில அரக்கிருக்குங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு எதுக்கு ஃபண்ட் அனுப்புகிறோம், இந்த ஃபண்டு எங்கே போகுது அப்படின்னு தெரியாமல் அனுப்பி வச்சாங்க. அப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டோம், நீ ஃபண்ட் அனுப்புறதெல்லாம் இருக்கட்டும்பா, ஆனால் நீ அனுப்புகிற நோக்கத்துக்கு அது போய் சேராது, பட் சிஎம்மோட ரிலீஃப் ஃபண்டுக்கெலாம் போகும், வேறு எதுக்காக பயன்படும், வேணா அனுப்பிட்டுரு லூஸ் மாதிரி அப்படின்னு சொன்னோம்ல. அவங்களும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வெறும் கரண்டி எப்படி வேணாலும் ஆட்டலாம், போய் சொல்லலாம், சொல்லிட்டு வந்தாச்சு. பேக்குங்க மாதிரி தற்கொலைங்களும் தற்கொலைங்களும் ஓட்டு போட்டுட்டாங்க. இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றிய அரசோடைய அனுமதி அப்ரூவல் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் கடன் வாங்க முடியாது. ஒன்றா? சரி, பாயிண்ட் நம்பர் 1. இன்னும் 50 வருஷத்துக்கு குறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க, குறைஞ்சது இன்னொரு 50 வருஷத்துக்காவது மாநில அரசு கடன் வாங்காமல் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எங்களுக்கு வேணும். அதாவது கடந்த அரசு ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஆட்சியில் ஒரு ப்ரொஜெக்ஷன் பட்ஜெட் போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஆண்டுக்கான நிதி எவ்வளோ தேவைப்படும் சொல்லிட்டு 1.22 லட்சம் கோடி செலவாகும்னு. ஆனால் விஜய் அரசு கொண்டு வந்த இப்போ போட்டிருக்க இந்த பட்ஜெட் படி பார்த்தீங்க அப்படின்னா 1.73 லட்சம் கோடி ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 51,000 கோடி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. என்ன சொன்னார் விஜய் அவர்கள் லாஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கு ஜெயிச்சு வர்றதுக்கு முன்னாடி? கடனை வாங்கிட்டு இந்த ஸ்டாலின் அரசு படுத்து தூங்கிருச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் கொஞ்சம் கூட கூச்சராச்சமே இல்லாமல் கத்திப்பாரால போயிட்டு அவருடைய கோட் அப்படி விலக்கி விட்டுட்டு ஸ்டைல் பண்ணி ரஜினி மாதிரி நின்னது என்ன? அங்கே கண்ணுக்கு தெரிகிற தூரம் ஃபுல்லாக இந்த அரசு செஞ்சதும் இல்லைனா வந்து திமுக அரசு செஞ்சதுதான். கத்திப்பாரால இருந்து அங்கே இருக்கிற எல்லாமே. சேகுவாரா கூட வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, ஒவ்வொன்றையும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அவரோட சேனலில் 2 நாட்களுக்கு முன்னாடி போய் போட்டிருந்தாரு, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மரிய வில்சன் அவர்களே வந்து பட்ஜெட்டோட தொடக்கத்தில் தமிழ்நாடு இது செஞ்சிச்சு, தமிழ்நாடு அது செஞ்சிச்சு. 20 நாட்கள்லையா செஞ்சீங்க, இல்லை 70 நாட்கள்லையா செஞ்சீங்க? இதற்கு முன்னாடி இருந்த ஸ்டாலின் அரசு செஞ்சதுதான்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அதற்கு முன்னாடி சிஎம் விஜய் அவர்கள் போயிட்டு மைக்கு காமிச்சோன்னு தெரிச்சு ஓடி நம்ம நிரஞ்சன்குமார் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தார் இல்லையா, அதான் நிதி ஆயோக். அங்கே யூனியன் கவர்மெண்ட் முன்னாடியும் போயிட்டு தமிழ்நாடு இதில் ஃபஸ்ட்டு, அதில் செகண்டு, அதில் ஃபஸ்ட்டு அப்படின்னு பேசியிருந்தாரு. அப்படி இருக்க போய் தானே இந்த கடன் வாங்கி இத்தனை விஷயங்கள் செய்ய போய் தானே அதெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு. கடனை வாங்கிட்டு போய் படுத்து தூங்குறாங்கன்னு சொல்லி மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஓட்டு வாங்கக்காக வாங்கிட்டீங்க வேற. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, போன சட்டமன்றத்தில் அது என்னப்பா பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அது வந்து பழக்கத்தில் இருக்கிற வார்த்தை தான் வச்சுக்கோங்களேன். இந்த புதுசாக சட்டமன்றத்தை பார்க்குறவங்களாம் இருப்பாங்கல்ல, புதுசாக ஓட்டு போட்டத்தை ஓட்டு தருக்குறீங்க, உடனே அதை தூக்கி வச்சுட்டு பார்ட்டி ஃபண்டுனாரு. அதுக்கு என்ன சொன்னார்? ஊழலை ஒழித்து விட்டு அந்த காசு நேரடியாக வந்து கஜானாவுக்கு வந்துடும், பார்ட்டி ஃபண்டுக்கெலாம் இனிமேல் போகாது அப்படின்னு சொன்னார். வந்துருச்சா? வந்திருக்கணும்ல. வந்திருந்தா இந்த கடன் இவ்வளோ அதிகமாக நீங்கள் வாங்கியிருக்க கூடாதுல்ல. அப்புறம் என்ன சொன்னாங்க?
நாங்கள் தேங்கவே இல்லாத டெண்டரெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோம், அந்த டெண்டரில் எக்கச்சக்க முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு எல்லா டெண்டரையும் க்ளோஸ் பண்ணி விட்டீங்க. நிறைய ப்ராஜெக்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒதுக்கி வச்சிருந்த அந்த ப்ராஜெக்டையும் கெடுத்து விட்டீங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் கம்மியாக தான் பட்ஜெட் போட்டிருந்துருக்கணும். ஆனால் நீங்கள் கடன் சொல்கிறது எவ்வளோ சொல்கிறீங்க? 1.73 லட்சம் கோடி கடன் வாங்கி செய்ய போகிறதா சொல்லியிருக்கீங்க. அப்போது அதுக்கு முன்னாடி நேசமணி பிடுங்கின ஆணியெல்லாம் தேவையில்லாத ஆணியும் இந்த 1,70,000 30,000 5,086 கோடி இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தான். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளோ காசுங்க. ஏற்கனவே இருக்கிற திட்டத்துக்கு அதுக்கு அவங்க எவ்வளோ செலவு செஞ்சுட்டு இருந்தாங்க, இல்லை அவங்க எவ்வளோ செலவு செய்யணும்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டிருந்தாங்களோ அவ்வளோதானே ஆகணும். அப்போ அதோட சேர்ந்து அவங்க புது புது டெண்டர் கொடுக்குற பிளானில் வச்சுருந்தாங்க, புது புது ப்ராஜெக்ட்ஸ்க்கு பிளானில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே 1.22 லட்சம் கோடி போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு எப்படியா 1.73 லட்சம் கோடி வந்துச்சு? 51,000 கோடி எப்படி அதிகமாக வந்துச்சு அப்படின்னு யாராவது கேட்கணும்ல? கேட்க மாட்டாங்க. இப்போ இவங்க பெயிண்ட் அடித்ததுலேயே மிக முக்கியமாக நிறைய பேர் பேச தவறினதை மட்டும் நம்ம பேசிட்டு முடிச்சுக்கலாம். கலைஞர் ஐயா பேரில் இருந்த கலைஞர் கனவு இல்லம், அதுதான் இவங்க முக்கியமாக பேர் அடித்ததில் நான் பேச வேண்டியது. அது வெற்றி கனவு இல்லம் அப்படிங்கிற பேரை மாற்றிருக்காங்க. அதோடைய பயனாளர்கள் 1 லட்சம் நபர்கள். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கான வீட்டுக்கு கிட்டத்தட்ட 3.10 லட்சம் கிட்ட செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இதை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஜிக்னா பேப்பரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதாவது 5 லட்சம் ரூபாய் ஒருத்தருடைய வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பட்ஜெட்டோடைய டோட்டல் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, அதிகரிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதே 3,500 கோடி தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஸ்டாலின் ஆட்சி அவரில் ஒதுக்கப்பட்ட அதே பணம் அப்படின்னா எப்படி 3.10 லட்சத்துலேருந்து 5 லட்சம் நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் பயனாளர்கள்லேருந்து 30,000 பேருக்கு வீடு கிடைக்காது. ஆனால் அதை யாரும் பார்க்க மாட்டாங்க, அதை யாருக்கும் தெரியப்படுத்தலை. இவங்க தான் நிறைய விஷயத்தில் இக்கு வச்சு தானே செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு இக்கு தான் இந்த இக்கு. 30,000 பேருக்கு வீடு கிடைக்காது, மீதி இருக்கிற 70,000 பேருக்கு மட்டும்தான் வீடு கிடைக்கும். இது ஒன்று கவனிக்காமல் எல்லாம் தவறிட்டு போயிடுவாங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன் அந்த முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா விசிகாவினர் தாவேகாவுடன் கூட்டணி அப்படின்னோடனே நிறைய பேர் விசிகாவினரை அடின்னு அடிச்சிருந்தாங்க. எழுச்சி தமிழர் அப்படின்னு பேசினவங்களை திருமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விசிகா தான். கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க, ஆனால் கொஞ்சம் தான் தப்பிச்சிருந்தாங்க. இதில் பயங்கர நேக்காக தப்பிச்சது ஐயுஎம்எல் தான். பெருசாக அவங்கள யாருமே எந்த கேள்வியுமே கேட்கல. இப்போது என்ன அப்படின்னா அந்த கட்சிக்கு கூட்டணி போனதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நான் திரும்ப திரும்ப அதை பதிவு செஞ்சுட்டே இருக்கேன். அதில் முக்கியமாக அவங்க கேபினெட் பதவி கொடுத்தது, அதுலேயும் என்னுடைய அண்ணன் மணியரசு அவங்களுக்கு கிடைக்கப்பட்டது, இது எல்லாமே மகிழ்ச்சி தான். அவங்களும் அந்த பதவியில் இருந்து பார்த்தா தான் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, எந்த அரசு நம்ம சொல்கிறத கேட்குது, பதவியில் இருந்தாலும் கேட்குமா, இல்லாட்டினாலும் எந்த அரசு கேட்கும், அப்படியாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காவது அவங்க வர முடியும் அப்படிங்கிறனால நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் ஐயுஎம்எல்ல மட்டும் ஏன் கேட்காம போனீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும்ல. அவரோட காதர்பாய் ஒரு பேச்சு பேசியிருந்தாரு, ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையுமே கடந்து போயிட்டாங்க. அதாவது அப்துல் கலாம் ஐயா மாதிரி விஜய் அவர்கள் அப்படின்னு பேசியிருந்தாரு. சரி, என்னடா அப்படி உதாரணம் சொல்ல போறீங்க? அம்பேத்கர் மாதிரி மோடி, அப்துல் கலாம் மாதிரி விஜய் அவர்கள், சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி விஜய் அவர்கள் நம்ம தான் ஜெயிக்க போறோம், கான்ஃபிடென்ட்டா இருங்க, ட்ரீம்ல இருங்க, கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரை ஒப்பிடுறீங்கன்னு எனக்கு புரியல ஐயா. அந்த ஐயா முயற்சி பண்ணி ஏதாவது அவங்களுடைய சமூகத்திற்கு, இஸ்லாம் சமூகத்திற்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்னும் அவங்க ஒன்றும் பெருசாக அங்கே போய் வாய் பேசலை, வாங்கி கொடுக்கல, அந்த மக்களுக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிறது இந்த பட்ஜெட் உணர்த்திட்டு போயிருக்கு. அதாவது இந்த கட்ச் பயணிகளுக்கு ஒன்றிய அரசு தான் பணம் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதாவது முதலாக கட்ச் பயணம் மேற்கொள்பவர்களுக்காக. அதை 2018 இந்த ஒன்றிய அரசு முடிச்சு விடுது, கொடுக்கல, நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ நடக்குது தமிழ்நாட்டிலையுமே. எடப்பாடி அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திமுக அரசு தான் ரொம்ப ப்ரெஷர் போட்டு நம்ம மாநிலத்திலேருந்து போகிறவங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் போட்ட உடனே எடப்பாடி அரசுமே ரிலீஸ் பண்ணாங்க. 25,000 முதல் போகிறவங்களுக்கு ஒரு நபருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதில் பயனாளர்கள் இல்லை அந்த பயணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 கணக்குப்படி 3,700 பேரோ என்னமோ போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அதே மாதிரி 2025 மே மாதம் ரிலீஸ் பண்ண ஃபண்டுலையுமே யார் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 5000 சில்லற 5500 பேர் கிட்ட போயிருக்காங்க. அவ்வளோதான், அவ்வளோ நபர்கள் தான். அது அவங்களுக்கு வந்து திமுக அரசுமே 25,000 கடந்த ஆண்டு மே மாதம் வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க, 2025 மே வரைக்கும். இப்போ அந்த காசை தான் வந்து 25லேருந்து 35,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. பாராட்ட வேண்டிய விஷயம் தான். 10,000 ரூபாய் கூட்டியிருக்காங்க. ஆனால் மொத்த பயனாளிகளுடைய எண்ணிக்கையே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எவ்வளோ ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்காங்க. இப்போது 3000லேருந்து 5000 வந்திருக்குன்னா இப்போ 2026 மேபி 6500 ஒரு 6500 நபர்கள் போவாங்களா? ஒரு 1000 பேர் கூட போவாங்களா? 1000 பேருக்கு ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா 1 கோடி ரூபாய் கிட்ட தான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும். அதாவது ஸ்டாலின் அரசு வந்து 14 கோடி வந்து இதுக்கு பட்ஜெட் ஒதுக்கி இருந்திருக்கு அப்படின்னா வெறும் 15 கோடி, அதாவது 1 கோடி ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா இவங்க வந்து இதுக்கு இந்த பயணத்துக்காக முதலாக போகக்கூடிய நபர்கள் நான் சொல்கிறேன் ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமே இந்த பட்ஜெட்லேயே இஸ்லாம் சமூகத்தினருக்குன்னு இந்த நீதி அமைச்சர், இந்த சமூக நீதி அமைச்சர், நிதி அமைச்சர்லாம் கிடையாது, இந்த சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய அமைச்சர் ஒதுக்குன ஃபண்டு, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னே என்ன தெரியும், 25,000லேருந்து 35,000 கொடுக்குறாங்களான்ட்டு. ஆனால் யாருமே எத்தனை நபர்கள் போயிட்டு இருக்காங்க, எத்தனை நபர் இது வந்து வருஷம் இதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்கன்னு பார்க்க மாட்டோம். வெறும் 1 கோடியில் மொத்த பெயிண்டையும் முடிச்சு விட்டுட்டாங்க. அதாவது பட்ஜெட் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு இடைச்சொற்களாக ஒரு டாபிக் பேசணும், டாஸ்மாக் பற்றி. அது ஏன் இங்கே பேசணும் அப்படின்னா, இப்போ பட்ஜெட் எடுத்துக்கோங்க, டோட்டல் பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணல, அப்படியே தான் 3500 கோடினா 3500 கோடி தான். ஆனால் ஒரு இண்டிவிஜுவலுக்கு போகிற காசை வந்து 3.10 லட்சத்துலேருந்து 5 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே பணம் அதிகமாக கொடுக்குறாங்க, பட்ஜெட் சூப்பர் பட்ஜெட் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம தற்கூரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தற்கூரிகள் அப்படி தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் டாஸ்மாக் கடைகளை நாங்கள் மூட சொல்லிட்டோம், மூடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி விட்டால் என்ன ஆகும்? ரெகுலேஷன்ஸு அதெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு நம்புவோம். லைசன்ஸ்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணாதான் வந்து வாங்க முடியும் அப்படின்னு கூட நம்ம நம்புவோம். ஆனால் அதை தாண்டி இப்போது வந்து ஜாலியாக வந்து அதிகமாக குடிப்பாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 2 பாட்டில்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு 2 பாட்டில் தான் வாங்க முடியும். எனக்கு தெரியல, அதனால நான் சொல்கிறேன். 2 பாட்டிலா 3 பாட்டிலோ ஒரு ஆளுக்கு வாங்க முடியும் அப்படின்னா ஒரு கூட்டமாக ஒரு 10 பேர் சேர்ந்து ஆளாளுக்கு ஒரு 3 பாட்டில் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எவ்வளோ அதிகமாக வந்து அங்கேயும் விற்கப்படும், இங்கே அதிகமாக குடிக்கப்படும். இதே 10 பேர் கூட்டமாக சேர்ந்து குடிக்கிறதா இருந்தால் கூட 10 பேரும் கடையில் போய் நிற்க மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க, லைனில் நிற்கணும், இத்தனை பேர் போய் நிற்க முடியாது. அப்போது இந்த ரெகுலேஷன்ஸ் கடையில் வைக்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் அதே ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஆன்லைனில் வைக்கும்போது அதிகமாக வந்து குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அவங்க குடிச்சு கெட்டு போகிறாங்க, அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது போய் வாங்குறதுக்கு கூச்சப்படுறவங்க ஆன்லைனில் ஈஸியாக வாங்கி குடிச்சிருவாங்க. போய் வாங்க கூச்சப்பட்டுட்டு நிறைய பேர் போகாதவங்க கூட இப்போ ஆன்லைனில் உட்காந்து குடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நேராக முகத்துக்கு நேராக நின்றுக்கிட்டு நம்மளை யாரும் ஆபாசமாக திட்ட மாட்டான். ஆனால் கமெண்ட்ஸில் வந்துட்டு முகம் தெரியாதுன்னு கேவலமாக பேசுவான்ல, அதே ஆட்டிடியூட் அங்கேயே நடக்கும். நம்மளை யாருக்கு தெரிய போகுது, நம்ம ஆன்லைனில் போட போகிறோம், எவனோ வந்து டெலிவரி பண்ணிட்டு போகிறான், ஃபுட்டாக என்னன்னு கூட பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வாங்கி குடிப்பாங்க. அப்புறம் இன்னொன்று, இதனால் அரசுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மார்க்கை குறைச்ச மாதிரி ஆச்சா, 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படிங்கிற சண்டை அங்கே போய் நடந்தாதான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள் இன்னமும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, பாருங்கள் இன்னமும் 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே 10 ரூபாவோ 100 ரூபாவோ எது எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் அவன் புலம்பிட்டு இருப்பான், இல்லைனா போயிட்டு ரிவ்யூஸ் போடுவான், அதோட முடிஞ்சிடும். மக்கள்கிட்ட அவ்வளோ ஈஸியாக போய் சேராதுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டு. ஆன்லைனில் ஓப்பன் பண்ணியாச்சு, கடையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, 10 ரூபா சண்டை இல்லை, சூப்பரில். கடைசியாக விஜய் முடிச்சு விட்றலாமா? சாரி விஜய் சொன்னதை சொல்லி வீடியோ முடிச்சு விட்டுறலாமா? விட்டுறலாம். மீம் கார்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் மீம் கார்ட்லேயே சொல்கிறேன். மகளிரோட உரிமை தொகை அதை வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஸ்டாலின் அரசை பார்த்து, நீங்கள் 2.5 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தானே அறிமுகப்படுத்துனீங்க, உங்களால் அப்போ தானே பட்ஜெட் ஒதுக்க முடிஞ்சிச்சு, அப்புறம் எங்களை மட்டும் உடனே கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதாவது ஒரு திட்டத்தை ஒரு அரசு முதலாக கொண்டு வருது அப்படின்னா அந்த திட்டத்தோட பயனாளர்கள், அவங்களோட எலிஜிபிலிட்டி, இதெல்லாமே அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்மளோட பட்ஜெட் எவ்வளோ போட முடியும், அதில் யார் ப்ரையாரிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏற்கனவே எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிஸ்டமில் தான் இருக்க போகுது, அதில் ப்ரையாரிட்டி பார்க்கணும். அப்புறம் இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கலாம், இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளோ பணம் எங்கேருந்து சோர்ஸ், அதாவது இன்கம் எந்த இன்கம்லேருந்து எடுக்கலாம், இப்படிலாம் வந்து நிறைய அனலைஸ் பண்ணணும். அதனால் முதலாக கொண்டு வரும்போது ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கும். நீங்கள் ஏற்கனவே இருந்த திட்டத்துக்கு ஏற்கனவே அதுக்கு வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருப்பாங்க,
இல்ல இந்த காச எடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு சிஸ்டம்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர ரெடி பண்ணியிருப்பாங்க. அத நீங்க அப்படியே பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு எதுக்குய்யா இத்தன நாட்கள் அப்படின்னு கேட்டா, நீங்க மட்டும் குடுக்கல, நீங்க மட்டும் லேட் ஆக்கல அப்படிங்கிறீங்களே! வெட்கமா இல்ல உங்களுக்கு? கூச்ச இல்ல? அதுலயும் ரூ. 2500 சொல்லிட்டு கஜானாவே காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க, மொழுகி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க ரூ. 2500 குடுக்க போறதுல அதே 1000 கன்டின்யூ பண்றேன். ஸோ ஏற்கனவே குடுத்துட்டு இருக்கிறத குடுக்கறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இவ்ளோ நாட்கள் ஆகுது? சரி இத நீங்க முடிச்சு விட்டது மட்டும் இல்லாம, உங்களோட பட்ஜெட் 1.73 லட்சம் கோடி. அது எங்கருந்து வந்துச்சு? எப்படி குடுக்க போறீங்க? அப்புறம் லேப்டாப்க்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாருங்க. கடைசி நேரத்துல அவசர அவசரமா லேப்டாப் குடுத்தீங்க. எதையுமே சொந்தமா யோசிக்க மாட்டீங்களான்னு யாரு சொல்றாங்க அப்படின்னா, இந்த தாவேக அரசு சொல்லுது. இவனுங்க அடிச்சது முழுக்க பெயிண்ட் தான். நான் மறுபடியும் அதே மீம் கார்ட போடுறேன். இவ்ளோ பெயிண்ட் அடிச்சுட்டு வாய பாரு வாய். கூச்ச உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்லங்க. இந்த கடைசி பாயிண்ட்ட நீங்க நல்லா படிச்சு பாருங்களேன். எங்க விஜய் அண்ணன் சொன்ன மாரியே அவ்ளோ ஒர்த் இல்ல. அவர் பேசுற அளவுக்குலாம் அந்த பாயிண்ட்டு. ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ கொளத்தூர்ல இவிஎம் மெஷின்ல அவ்ளோ பிரச்சனை. ஒரு இவிஎம் மெஷின் அதாவது நீங்க ஆட்சிக்கு வந்ததே ஊழலா அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டு கேட்கிற அளவுக்கு அங்க ஊசலாடிட்டு இருக்கு. இவங்க ஊழல பத்தி பேச வந்துட்டாங்க. ஊழல் ஊழல்ன்ட்டு. ஒர்த் இல்ல ப்ரோ. நீங்களும் ஒர்த் இல்ல. நீங்க சொன்னதும் ஒர்த் இல்ல.